வெற்றி வெற்றி. லீடர்ஷிப்னா வெற்றி வெற்றின்னு பார்த்துக்கிறோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ரோஜர் ஃபெடரர் உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் பிளேயர். சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் பேசும்பொழுது அந்த ஸ்பீச் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்போ ரோஜர் ஃபெடரர் சொல்கிறாரு, அந்த குழந்தைகிட்ட கேட்டார், எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்க தெரியுமா அப்படின்னு. ஒரு கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர், பெரிய ஒரு ஆளுமை. அவர் சொன்னார், இன்னைக்கு நான் 1526 டென்னிஸ் மேட்ச் நான் வாழ்க்கையில் விளையாண்டுருக்கேன். நான் எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு. சார் நீங்கள் தான் நம்பர் 1 பிளேயர், மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயர் சார், நீங்கள் நிறைய ஜெயிச்சிருப்பீங்க. ரோஜர் ஃபெடரர் சொன்னார், உண்மைதான், நான் இன்னைக்கு 82% நான் விளையாண்டதை ஜெயிச்சிருக்கேன். அப்படின்னா 1526 மேட்ச்ல 1251 மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன். அப்படின்னா 82% வின் ரேஷியோ. அடுத்து ஃபெடரர் சொன்னது ஆச்சரியம், எத்தனை பாயிண்ட் நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னா. இப்போ டென்னிஸ்லாம் நமக்கு தெரியும், சர்வ் போடுவாங்க 15, 30, 40, அப்புறம் அட்வான்டேஜ், அப்புறம் பாயிண்டா வரும். எத்தனை பாயிண்ட் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படி. எல்லாருமே சார் 82% மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்கன்னா 82% பாயிண்ட் ஜெயிச்சிருப்பீங்க. ரோஜர் ஃபெடரர் சொன்னாரு, நான் மொத்தமா லைஃப்ல டோட்டல் பாயிண்ட் ஜெயிச்சதே 54% தான். only 54% points have won, 46% points have lost. அப்படின்னா ஒரு டைம் சர்வ் போடும்போது ஒரு பாயிண்ட். நீங்க 4 பாயிண்ட் எடுத்தா தான் அந்த மேட்ச் உங்களுக்கு வரும், அந்த கேம் வரும். அதுக்கப்புறம் 6 கேம் எடுத்தா தான் அந்த செட் வரும், 3 செட் எடுத்தா தான் மேட்ச் உங்களுக்கு வரும். ஸோ ஒன்னொன்னு ஒரு பாயிண்ட். அந்த மொத்த பாயிண்ட்ல ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சதே 54% தான். ஸோ த கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இன் த வேர்ல்ட், அவரே வாழ்க்கையில ஜெயிச்சது 54% பாயிண்ட் தான். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியலா அந்த விக்டரி விக்டரி விக்டரின்னு சொல்லி கொடுக்கறனால ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் தோன்றுறாங்க. ஐஐடி மெட்ராஸ்ல சூசைட் பண்றாங்க. பாருங்க, சூசைட் எங்க பண்றாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல பண்றாங்க. ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றாங்க, ஐஐடி ஜேஇ கிராக் பண்றாங்க, ஐஐடி மெட்ராஸ் வர்றாங்க, இங்க வந்து தூக்குப்போட்டு சாகுறோம். கோட்டா ராஜஸ்தான்ல ஒரு ஆண்டு பேப்பரை படிக்கிறோம். நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கோட்டா ராஜஸ்தான்ல ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படை லீடர்ஷிப் என்பது லாஸ் இஸ் அக்செப்டபிள் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். லாஸ் இஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. விக்டரி இருக்கும், தோல்வி இருக்கும், ரெண்டுமே ஈவென்ட் தான். விக்டரி இஸ் ஆல்சோ an event, லூசிங் இஸ் ஆல்சோ an event. அந்த ரெண்டு ஈவென்ட்ல என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறத லீடர்ஷிப்போ தவிர ஜெயிக்கிறது லீடர்ஷிப் இல்ல அப்படின்னு நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னும் இந்த கால குழந்தைகளுக்கு, குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு, ஜென்சிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு victory and defeat both are events. Look at it as an opportunity to learn. If you win, fantastic. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய இடத்துல பெரியவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும், வாழ்க்கையில கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க அப்படி. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரைசிஸ், பேசிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சோஷியல் மீடியா போட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவ்வளோ படம் வருது, அவ்வளோ ஷோ வருது, அமேசான் பிரைமில் வருது, டேட்டா பேக்கேஜ் ரொம்ப சீப்பாக இருக்குது, எல்லாமே செல்ஃபோனில் கொடுத்துட்றான். கிரிக்கெட் மேட்ச் இது முடிச்சா அந்த கிரிக்கெட் மேட்ச், அது முடிச்சா ஐபிஎல், அது முடிச்சா கபடி, அது முடிச்சா பேட்மிண்டன் லீகு. இன்னைக்கு நம்மளைய சுற்றி இறைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. எங்கேயுமே இறைச்சல், எங்கேயுமே அமைதியாக ஒரு அரை மணி நேரம் நம்மளால உட்கார முடியல. இறைச்சலுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது எப்படி உள்ளே நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க? ஒரு தியானம் நம்ம சொல்கிறோம், தியானம் பண்ணுறதுக்கான சூழ்நிலையே நமக்கு இல்லை. ஒரு 30 நிமிஷம் 45 நிமிஷம் சத்தமே இல்லாம கண்ணை மூடி அமைதியா உட்காரலாமா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பல பேருக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா இறைச்சலுக்கு நடுவே நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. டிவி, நாய்ஸ், செல்போன், கால்ஸ், வாட்ஸ்அப். இன்னைக்கு எவ்வளவு போன் பேசுறாங்க. நம்ம மாதிரி யாருமே போன் பேச மாட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் போய் நம்ம யாருக்காச்சும் போன் பண்ணா கோவப்படுறாங்க, எதுக்கு போன் பண்றீங்க, மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ஓன் டைம்ல தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அது வாட்ஸ்அப் வந்த பிறகு மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா உடனே ரிப்ளை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைக்கின்றார்கள். வாட்ஸ்அப் வந்தது அவன் கண்டுபிடிச்சவனே, அவன் ஜிம்முக்கு போனான், ஜிம்முக்கு போகும்போது அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவனுக்கு கால் வருது, மிஸ் ஆகுது, அதுக்காக இந்த வாட்ஸ்அப்னு ஆப்பை கண்டுபிடிச்சான். இந்த மெசேஜை போட்டு விட்டுருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்து ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு ஒன்றுமே நம் வாழ்க்கையை வேகப்படுத்துவதை தவிர எதுவுமே நம்முடைய வாழ்க்கையை எதுவுமே ஸ்லோ பண்ணலைங்க. ஃபேஸ் டைம், சிக்னல், நீங்களே யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப், எத்தனை விஷயங்கள். அதனால நம்ம வாழ்க்கை எப்பவுமே மொபைல் போன் கனெக்டட். யார் போன் பண்ணாலும் போன் எடுக்கிறோம். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம கனெக்டடா இருக்கும் பொழுது நம்முடைய பிரெயினுக்கு எப்பத்தான் அமைதி கிடைக்க போகுது, எப்பத்தான் 45 நிமிடங்கள் ஒரு தியானம் நமக்கு கிடைக்க போகுது. தலைமை பண்புனுடைய அடிப்படை என்பது உள்ளே பார்ப்பது. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் வெளியே பார்ப்பது தான் தலைமை பண்புன்னு நினைச்சுக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை தலைமை பண்பு என்பது உள்ளே பார்ப்பது, சீக்கிங், நாட் லேர்னிங். இன்னைக்கு இவர்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. பிரம்மகுமாரியிலிருந்து எல்லாருமே இதை ஒரு மிஷனா, ஒரு இயக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறாங்க, கிரியா சொல்லிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கத்துக்கங்கிறாங்க. அப்போ உங்க வாழ்க்கை இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னும் நீங்க சிறப்பா வரலாம், இன்னும் பெரிய ஆட்களா வரலாம் அப்படின்னு. அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு, குறிப்பா 35 வயதிற்கு கீழே இருக்கிறவங்க,
ஏன்னா 35 வயசுக்கு மேலே ஹேபிட்டை மாற்றுறது கஷ்டங்க. காலைல எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோமோ இல்லையோ, ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறோம், மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோம். அது மெசேஜ் வந்திருக்கோ மெசேஜ் வரலையோ, அதை காலையில் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோம். எல்லாமே we are so connected to technology. டெக்னாலஜி இல்லாமல் நம்ம யாருமே இல்லை. காரில் ஏறி உட்காருங்க, கூகுள் மேப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா எப்படி போகிறதுன்னு யாருக்கு, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே எனக்கு தெரியாது. வீட்டிலிருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு இன்னைக்கு கூகுள் மேப், டெய்லி கூகுள் மேப்பை போடுறோம். ஆனால் நான்காவது நான் அவங்க முன்னால் வைக்கக்கூடிய கருத்து என்பது, தலைமை பண்புனுடைய அடிப்படை என்பது சீக்கிங், நாட் லேர்னிங். சீக்கிங் கம்ஸ் when there is silence. அமைதி இருக்கும் பொழுது மட்டும்தான் சீக்கிங் வருமோ தவிர, இறைச்சல் இருக்கும் பொழுது சீக்கிங் வராது. நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. யாருக்கு செய்கிற மொழியே நம்ம குழந்தைக்கு அதை கடமையா செய்யும். டெலிவிஷன் இல்லாத நாட்கள் இருக்கணும், மொபைல் ஃபோன் இல்லாத நாட்கள் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ், இன்னைக்கு ஆப்பிள் எல்லாமே வச்சிருக்கோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் lived a life without technology. யோசிச்சு பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸுடைய புத்தகத்தை, வால்டர் ஐசக்சன் எழுதிக்கூடிய புத்தகத்தை படிச்சீங்கன்னா, அவருடைய குடும்பத்தில் வெரி மினிமம் ஃபர்னிச்சரில் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் கடைசி காலத்தை வாழ்ந்தார். வெரி மினிமம் ஃபர்னிச்சர். உட்காரும் பொழுது கூட கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்றது, 2 சேர் அவர் வீட்டில். அவர் வீட்டுக்கு பின்னாடி அவரே உணவை உற்பத்தி பண்ணி அவரே சாப்பிட்டார். லங் இஷ்யூ, அவருடைய லங்குக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, இறந்து போனார், அது வேற விஷயம். வீட்டில் நோ டெக்னாலஜி, வீட்டுக்குள்ள நோ டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம இவ்வளோ டெக்னாலஜி கொடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸே வீட்டுக்குள்ள நோ டெக்னாலஜியோட தான் வாழ்ந்தார். ஆனால் நாம் இன்னைக்கு தடுக்கி விழுந்த இடமெல்லாம் இவ்வளவு டெக்னாலஜிக்குள்ள வாழும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும், எப்படி நாம சீக்கிங் என்கின்ற இடத்துக்குள்ள போகும், எப்படி நம்முடைய முழு மனித பண்பை வெளியே கொண்டு வரும். கடைசியாக இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்து ஸ்மால் பிசினஸ் பண்றீங்கல்ல, எஸ்எம்இ, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்ல இருக்கீங்க. ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு புத்தகம். ஜோ பர்லிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சார் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்களே, உலகத்துல எத்தனையோ சிறிய நிறுவனங்கள் இருக்கு, அதை பத்தி புத்தகம் எழுதுறேன் அப்படின்னு. அதுல 14 நிறுவனங்களை பத்தி எழுதியிருக்கார். 14 businesses small. அந்த கம்பெனி ஓனர்ஸ், நான் பெருசாக இருக்க நான் விரும்பல, நான் சின்னதாக தான் இருக்கணும், 200 பேர்த்துக்கு மேல எனக்கு ஆளே வேண்டாம், 200 பேர்த்துக்குள்ள தான் இருக்கணும், 200 பேர் இருந்தால் தான் அது குடும்பம், 200 பேர்த்தை தாண்டிட்டா ஒருத்தனுக்கு ஒருத்தனை தெரியாது, எனக்கு அது வேண்டவே வேண்டாம். என்னோட ரெவென்யூவே $100 மில்லியன் தாண்டக்கூடாது, $100 மில்லியன் தான் நான் இருக்கணும், ஊரை தாண்டி என் பிசினஸ் போகக்கூடாது, அந்த ஊரோட தான் என் பிசினஸ் இருக்கணும். இது ஸ்மால் பிசினஸுக்கான அடிப்படை, பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தலைமை பண்புனுடைய அடிப்படை எப்படி வந்துருச்சுனாங்க, பெரிது பெரிது பெரிதுன்னு போறதை விட சிறிது சிறிது சிறிதுன்னு லோக்கலைஸ்டா இருக்கிறது இன்னைக்கு ஒரு புது லீடர்ஷிப் ஸ்டைல். கம்யூனிட்டியோட இருக்கணும், என் மக்களோடு இருக்கணும், என் ஊரோடு இருக்கணும், என் மக்களுக்கு நான் செய்யணும், எங்க ஊர்ல இருக்கிற குளம் அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணணும், எங்க ஊர் சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப நிம்மதியா இருக்கணும். தேவையில்லாம 10 இடத்துல கம்பெனி, 100 இடத்துல கம்பெனி, 500 பிரான்ச்சைசி, 10,000 பிரான்ச்சைசி, கடமுடன் போட்டு பீஸே இல்லாமல் இருப்பதை விட, ஸ்மால் கம்பெனிஸ், நாட் மோர் தென் 200 எம்ப்ளாயி, நாட் மோர் தென் $100 மில்லியன் ரெவென்யூ, பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப், வெரி லோக்கலைஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறது அந்த புக்ல ஆர்கியூ பண்ணியிருக்கார். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், ஜோ பர்லிங்ஹாம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆர்கியூ பண்ணியிருக்கார். ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான புத்தகம். அதை பார்க்கும்பொழுது எல்லாருமே பெருசு பெருசு பெருசுன்னு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல, சிறிய மனிதர்கள் பிரான்ச்சைஸியே இல்லாம ஒரே ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவங்க எப்படி லைஃப்ல இன்னைக்கு சாதிக்கிறாங்க அப்படின்னு அதையும் நம்ம குழந்தைக்கு சொல்லணும். ஏன்னா எந்த மேனேஜ்மெண்ட் டெக்ஸ்ட் புக்லையும் நான் பார்க்கலீங்க, நானும் அதே எய்ம்ல தான் படித்தேன். நீங்க திறந்தீங்கன்னா எல்லாம் $5 பில்லியன் கம்பெனி, $10 பில்லியன் கம்பெனி, $20 பில்லியன் கம்பெனி, இப்படித்தான் கேஸ் ஸ்டடியா இருக்குமோ தவிர $100 மில்லியன் கேஸ் ஸ்டடி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க. அப்ப குழந்தைக்கு என்ன வேகம் 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 என்று சொல்லுகின்றோமே விட, அந்த குழந்தை வேகமா போறனால தான் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். வாழ்க்கை வேகமாகுது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். அதே வேகத்தோடு கார்ல உட்கார்றோம், வீட்டில் அதே வேகம் தட்டை கீழே போடுறோம், அதே வேகம் இன்னொருத்தர சண்டை போடுறோம், அதே வேகம் பொறுமை இல்லை, அதே வேகம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, அதே வேகம் காம்பவுண்ட் வால் வைக்கிறத சண்டை, அதே வேகம் செட்பேக்ல சண்டை, அதே வேகம் கிராமத்தில் எங்க ஊர்ல வேலி போடுறதுல பங்காளிகளுக்கு சண்டை, அதே வேகம் கெடா முட்டிருச்சு, எங்க கோழி எங்க வீட்டில் இதே பிரச்சனை, 2 பேர்த்த பேசாம இருந்தாங்க. எதுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்கடா வந்துச்சு, அந்த ஆட்டுக்கடா நம்ம கெடாயை முட்டுச்சு, நம்ம கெடா இறந்துருச்சு, யாரு பணம் கொடுக்குறங்கிற சண்டை 10 வருஷமா போயிட்டு இருக்கு. எஸ், அப்படித்தான் இன்னைக்கு நம்ம இருக்கும். இது எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அர்த்தபூர்ணமாக ஸ்மால் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும், லோக்கலைஸ்டா வரணுங்க, கம்யூனிட்டி ட்ரிவன் லீடர்ஷிப்க்கு வரணும், பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப்க்கு வரணும், சீக்கிங் போகணும் லேர்னிங்ல இருந்து. இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய அம்பானி வேண்டும் என்று சொல்வதை விட 1000 குட்டி அம்பானிகள் வேண்டும். அந்தந்த ஊர்ல, அந்தந்த கிராமத்துல, அந்தந்த நகரத்துல, அந்தந்த கம்யூனிட்டியில, ராசிபுரத்தில், நாமக்கல்ல, சேலத்தில், விழுப்புரத்தில்,
கள்ளக்குறிச்சியில், ஹொசூரில் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியணும். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய 200 எம்ப்ளாய்க்கும் 200 எம்ப்ளாயி தெரியணும். குடும்பத்தில் பிரச்சனை எம்டிக்கு தெரியணும். எம்டி வந்து சேரில் உட்காரும் போதே 200 எம்ப்ளாயி அவங்க பிரச்சனை என்ன, குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அவங்க யார் அப்படிங்கிறத ஒரு எம்டிக்கு தெரிகிற வரைக்கும் கம்பெனி கண்ட்ரோலில் இருக்கும். யாரோ வர்றாங்க, 6 மாதம் இருந்தாங்க, கிளம்புனாங்க, டேர்ன் ஓவர் வெரி ஹை, யார் வர்றாங்க போகிறாங்கன்னே தெரியாது, சம்பளத்துக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டாலே அந்த கம்பெனி என்ன பர்பஸ்க்காக அந்த கம்பெனி இருக்குதுங்க, யாருக்காக அந்த கம்பெனி இருக்கு? இயற்கை வளத்தை சுரண்டி இன்னைக்கு 1.5 டிகிரி குளோபல் வார்மிங் நம்ம சொல்றோம். உலகத்தினுடைய இன்னைக்கு வெப்பம் என்பது 1.5 டிகிரி ப்ரீ 1900 1900 கம்பேர் பண்ணும்போது 2025 125 ஆண்டுகள் கழித்து 1.5 டிகிரி வெப்பம். இன்னைக்கு நீங்க டூர்லாம் போய் பாருங்க, லட்சதீப்ல போய் பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நம்முடைய பகுதி கோரல் எப்படி செத்து போச்சுன்னு போய் பாருங்க. அவ்வளவு அருமையான ஒரு ஊர். எனக்கு 80% கோரல் செத்து போச்சு. 80% கோரல் செத்து போச்சு. நிறைய பேர் பார்க்குறோம், ஓ வெரி பியூட்டிஃபுல் பீச்னு சொல்கிறோம். ஒயிட் கலர் பீச், மால்டீவ்ஸ் ஒயிட் கலர். ஒயிட் கலர்னாவே செத்து போன கோரலுங்க. இந்த ஒயிட் கலர் பீச் இஸ் நாட் பியூட்டிஃபுல். கோரல் செத்து போனால் அது ஒயிட்டாக மாறும், ஒயிட் சாண்டாக மாறும். அந்த ஒயிட் சாண்டு எங்கேயெல்லாம் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் உயிர்கள் இல்லை என்ற அர்த்தம். இன்னைக்கு மால்டீவ்ஸில் அந்த இன்ஸ்டாகிராமில் எடுத்து அப்படி போடுவாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் மால்டீவ்காரன் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் அந்த ஒயிட் சாண்ட் பீச்சில் இருந்துன்னு சொல்லி போட்ட உடனே அதை பார்த்து நாம 4 பேர் கிளம்பி போவோம், மால்டீவ்ஸ் போகலாம், ஒயிட் சாண்ட். அந்த ஒயிட் சாண்டு மூலம் கால் வைக்கும் பொழுது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், தண்ணியினுடைய வெப்பம் அதிகமாக கோரல் சாவுது. கோரல் சாவ அந்த கோரல் உடைஞ்சு டிஸ்இன்டகிரேட் ஆகி ஒயிட் சாண்டா மாறுது. அதை கடல் தண்ணி வாஷ் பண்ணி ஒயிட் சாண்டை தள்ளுது. அது போட்டோல இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு அழகா இருக்கலாம். அதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உயிரினம் எங்கேயோ செத்து விட்டது என்பது நமக்கு தெரிவிக்கும் பொழுதே நாம போய் நாமளும் ப்ரொமோட் பண்ண மாட்டோம். அவ்வளவு பேர் போறோம், அவ்வளவு வெப்பத்தை உருவாக்குறோம், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் சாகுது. அதனாலதான் அன்பான என்னுடைய வேண்டுகோள், தலைமை பண்பு மாண்பு என்று சொல்வதை விட, அது மாண்பு, அது ஒரு குவாலிட்டி, அது ஒரு அட்ரிபியூட் என்று சொல்வதை விட, தலைமை பண்பு என்பது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை பாதையாக இருக்கட்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வாழுகின்ற வாழ்க்கை தலைமை பண்போடு இணைஞ்சிருக்கட்டும். அதை பிரிக்க வேண்டாம். வாழ்க்கை வேறு, தலைமை பண்புன்னு வேண்டாம், அது ஒன்றா இருக்கட்டும். சின்ன விஷயத்தை எடுப்போம், மிகச் சிறப்பாக செய்வோம், சமுதாயத்திற்காக செய்வோம். பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப், கொஞ்சம் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம், ஹானஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். வண்டியில் போகிறோம் அப்படின்னா அடிப்படையில் உட்கார்ந்தோடனே சீட் பெல்ட், அடிப்படையில் உட்கார்ந்தோடனே நோ செல்ஃபோன், அடிப்படையில் உட்கார்ந்த உடனே மெயின்டெனன்ஸ். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் தாங்க, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் 460 பேர் டெய்லி சாகுறாங்கன்னா நம்முடைய கடமை எங்கேயோ ஒரு இடத்துல ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டை நாம ஸ்டாப் பண்ணணும், சிக்னலை மதிக்கணும், ஓவர் ஸ்பீட் நம்ம பண்ணக்கூடாது. இது நம்ம நினைக்க எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாழ்க்கை கட்டுக்கோப்பாக உள்ளே வர ஆரம்பிக்கும். அரசுக்கு பெருசா வேலை இருக்காது. எவ்வளவு ரோட் டிராஃபிக் கான்ஸ்டபிள் போறது நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ரோட் டிராஃபிக் கான்ஸ்டபிள், ஒரு சென்னை மாதிரி ஒரு மாநகரத்தில், பெங்களூர்ல நான் டிசிபியா இருக்கும் போதுங்க 35,000 பேர் அங்க பெங்களூர்ல இருக்காங்க. மும்பை போலீஸ் 60,000 பேர், 60,000 பீப்புள் மும்பையில் மட்டும். எத்தனை போலீஸை போடுவாங்க? அவ்வளவு போலீஸ், அவ்வளவு டிராஃபிக், ஒயிட் ஷர்ட், லா அண்ட் ஆர்டர், கிரைம். அடிப்படையில் நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் கொண்டு வந்துட்டோம்னா இவ்வளவு போலீஸ் தேவையே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியாவில் போலீஸ் பத்தல அப்படின்னு. என்னுடைய தியரி, இந்தியாவில் இன்னைக்கு போலீஸ் 2 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட தியரிங்க. 2 மடங்கு இன்னைக்கு போலீஸ் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு போலீஸ் வரணும், லவுட் ஸ்பீக்கர் மியூசிக் போலீஸ் வரணும், சின்ன சண்டைக்கு போலீஸ் வரணும், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இங்கே எப்படி அவங்களும் நிறுத்துவாங்க யாருமே கேட்காதப்ப. அதனால் கொஞ்சம் நம்ம யோசிப்போம், கொஞ்சம் சீக் பண்ணுவோம். லேர்னிங் இருக்கட்டும், பட் சீக்கிங் மோர். கொஞ்சம் இரைச்சல் இருந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வார ஆரம்பிப்போம். இந்த பெரிய விஷயங்களை படிப்பதை விட அது வெஸ்டர்ன் லிட்ரேச்சர், ஒரு காரணத்திற்காக நம் மீது திணிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். ஹார்வர்ட் கேஸ் ஸ்டடி ஒரு காரணத்துக்காக திணிக்கிறாங்க, வாட்டன் கேஸ் ஸ்டடி ஒரு காரணத்துக்காக திணிக்கிறாங்க. இந்தியாவில் நேச்சுரல் லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், இயற்கையோடு ஒன்றி வளர்ந்த ஒரு சமுதாயம். நமக்கு யாரும் தலைமை பண்பு சொல்லிக் கொடுத்து அதுக்கு 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. குழந்தையை இயற்கையோடு ஒன்றி வளர்த்து கொண்டு வருவோம். நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மால் கொடுக்க முடியும். அதற்கான முயற்சி எடுப்போம். ரோட்டரி இங்கிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இது டிஸ்டில்டு ஹியூமன் பீயிங்ஸுங்க. மற்ற டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லுவோம். ஒரு வண்டி ஓடுது, அந்த பேட்டரிக்கு மட்டும் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றணும். ஏன்னா நல்ல மற்ற வாட்டர் ஊற்றினா சால்ட் இருக்கும், அதை போய் உள்ள பண்ணிக்கும், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகாது. இது எப்படி ஒரு பேட்டரிக்கு டிஸ்டில்டு வாட்டர் இருக்கோ, நம்முடைய சமுதாயத்திற்கு டிஸ்டில்டு வாட்டர் இஸ் ரோட்டரி. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ல அதுல பெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க ரோட்டரியில் இருக்கிறாங்க. அதனால் நீங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு லீடரா இருக்கணும். எல்லாருக்கும் தலைமை பண்பை நீங்க லீட் பண்ணணும். நீங்க சின்ன விதைகளை விதைச்சுக்கிட்டே வரணும். உங்க வீட்டில், உங்க சமுதாயத்தில்,
உங்களுடைய அமைப்பில், உங்கள் கம்பெனியில், நீங்கள் போகிற இடத்துல அந்த ரோட்டரி விதைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அரசு செய்ய முடியாதெல்லாம் ரோட்டரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல இடத்துல பேசுவாங்க, அதே தான் நானும் பேசுகிறேங்க. போலியோ சக்ஸஸ்லேருந்து பல விஷயத்தை நம்ம எடுக்க முடியும். ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ரோட்டரியினுடைய வேலைகள், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஷிப்பை உருவாக்குறது. இன்றைக்கி ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு லீடர்ஸை, கம்யூனிட்டி லீடர்ஷிப்பை உருவாக்குறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜனநாயக முறையில் லீடர்ஷிப் மாற்றம். இன்றைக்கி கவர்னர் இப்போ பேசும்போதே பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். கவர்னர் எலெக்ட்னு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்டேஜுக்கு வரும்பொழுதே 3 தலைமுறை லீடர்ஷிப் பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்க்குறோம், அடுத்து 3 பேர்த்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்டை பார்க்குறோம். என் பதவியிலேருந்து தூக்கிட்ட, நான் மூஞ்சி இழுத்து வச்சுக்குவேன், நான் உள்ளே வரமாட்டேன் அப்படிலாம் இல்லைங்க. ரோட்டரி எவ்ரிபடி நோஸ், நான் இருப்பேன், எனக்கு அப்புறம் அடுத்து வருவாங்க, அவங்கள குரூம் பண்ணும், அதுக்கப்புறம் அடுத்து வருவாங்க. இது உலகத்தில் எந்த ஆர்கனைசேஷனில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எக்ஸப்ட் ரோட்டரி, உலகத்தில் எந்த ஆர்கனைசேஷனில் இது கிடையாது. ரோட்டரியில் இது இருக்குது. அதே ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப். அதனால் நிச்சயமாக ரோட்டரி உங்கள்கிட்ட பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம ரோட்டேரியன்ஸாக நம்ம வாழ்கிறத பார்த்து சாமானிய மனிதர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார்கள்.